நம்ம ஏன் கண்ணாடி போட்டிருக்கோம் தெரியுமா கைஸ்? மடிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப பெரிய சாரி. பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னு தெரியுமா கைஸ்? இனி நம்ம அக்கா பயப்படாம இருக்கிறதுக்கு நம்ம ஹாரர் ஹவுஸ் விளையாட போறோம். அதுவும் அவங்களுக்காக. கீழே பார்த்தாலே திங்ஸ் உங்களுக்கு எது தெரியும். இந்த கீழே இருக்கிறத பார்த்தீங்களா, நம்ம அந்த கேமுக்கு அதை வச்சிருக்கோம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு உள்ள போகலாம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து கிளம்ப போகிறோம். இதெல்லாம் எதுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்கள் மூஞ்சிக்கிட்ட வச்சு விளாண்டனா இது ஒரு கண்டிப்பான ஒரு பேய் கேம் தான் அர்த்தம். இந்த பிக்சர்ஸை பாரு பார்த்தீங்கன்னா ஒரு பேயோட ஃபோட்டோ. அந்த இதெல்லாம் நம்ம கீழே வைக்கிறோம். இதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். எஸ்ஆர்னோ கேண்டீனில் வச்சு விளையாட போகிறோம். அதுவும் இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன் பேனா வச்சு அதுக்கு ஏன் கேண்டீனில் வச்சுருக்கோம் தெரியுமா? வந்து எஸ்ஆர்னோக்கான கேண்டில் கேம். நம்மளுக்காக பேய் பின்னாடி வந்துச்சுன்னா பயம் இருக்காத இந்த விபூதி நெக்ஸ்ட் இந்த பென்சில் வந்து எஸ்ஆர்னோக்கு பென்சில் பேனா. இது ரொம்ப பேசிட்டு வரத்தாம நம்ம வீடியோ கொள்ள போகலாம். டக்குன்னு கொத்திக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. தனியாக மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கிற கேமராமேன் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த கேண்டில். தீப்பெட்டி வச்சுருந்தாங்க, நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு பயமாக இருக்குது. கேமராமேன் கிட்ட ரெண்டே குச்சி தான் இருந்துச்சு. இப்படியே பார்த்துருந்தா என்னை பிடிச்சி திட்டுவீங்க. பேய் இருக்கிற இடத்துக்கு தான் நான் உங்களை பார்க்கணும். வாங்க அங்கே போய் சேலஞ்சை முடிச்சிடலாம். பப்ளிக் இடத்துல போய் பிக்சரை கட்டி விளாண்டு நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. அங்கே யாரோ தூரத்தில் நிற்கிறாங்க. வாங்க டக்குனு போயிடலாம். இவனை பார்த்தீங்களா? யார் பக்கத்து வீட்டுக்காராங்க. அவர் என்ன கேட்குறான்னு தெரியுமா? போயான்னு சொல்கிறான். சரி முடிச்சுட்டு